வணக்கம். ஒருத்தங்க இப்ப கேட்டிருந்தாங்க. அதாவது ட்வின் ஃப்ளேம் மேரேஜ் பத்தி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஒரு ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து நெறைய பேருக்கு வந்து ஒண்ணும் வந்து புரியல. உண்மையான ஒரு இரட்டைச் சுடர் பயணத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இது புரியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ நம்ம வந்து ஆல்ரெடி மேரீடு தான். அத வந்து நினைவு கூர்றதுக்கான பயணம் தான். இது வந்து சோல் லெவல். இது வந்து எர்த்லி இது கிடையாது. இது வந்து எல்லாமே வந்து சோல் லெவல் ப்ராசஸ். ஸோ நல்லா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கல்யாணம் பண்றதுக்காண்டி இங்க வரல. சரிங்களா? ஸோ அதை ஆல்ரெடி நடந்ததை வந்து நினைவு எடுக்கிறதுக்காண்டி வர்றீங்க. உங்க சோல் வந்து இங்க வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துரும். ஸோ அத நீங்க பியூரிஃபை ஆகி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரூபத்துல வந்து காட்டும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இது வந்து தெரியும். ஒரு காலகட்டத்துல. ட்ரீம்ஸ்ல இல்ல ஏதாவது ஒண்ணு இதுல வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. அத அவங்களுக்கு வந்து இறைவன் வந்து காட்டிரும். ஸ்டார்ட்டிங்கே வந்து காட்டும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து அவங்க அதனால தான் வந்து உண்மையான இரட்டை சுடர் பயணத்தில் இருக்கிறவங்க வெளிய போய் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஆசைனா படமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள் தன்மையில் எனர்ஜெட்டிக்கா இணையறதுல தான் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க அதுக்கு. அவங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எப்ப நடக்கும்? எந்த டைம்ல நடக்கு? அப்டின்னா, அந்த டேட் அதெல்லாம் வந்து அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா வந்து காட்டும். ஸோ ஆனா, இந்த பயணத்துக்கு வந்தவுனே உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து காட்டிரும். நீங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிஎஃப்க்கு தான் காட்டும். ஏன்னா, மோஸ்ட்லி வந்து ஃபெமினைன் தான் வந்து அவேக்கனிங் ஆவாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து காட்டிரும். ஸோ அதனால தான் வந்து அவங்க ரொம்ப லெவல் வந்து உரிமை எடுத்துப்பாங்க. ஆ ஃபெமினைன பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா, அவங்களுக்கு எல்லாமே வந்து இறை வந்து ஆல்ரெடி வந்து உள்ள உணர்த்தியிருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து உரிமையோட வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது இங்க நடக்கிற மாரி சட்டப்பூர்வமான திருமணமா? அப்படின்னா கிடையாது. சரிங்களா? ஆத்ம மட்டத்தில் சோல் ஹையர் செல்ஃப் லெவல் இது அதுல தான் வந்து நடந்த நடந்த திருமணமா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க பூமியில வந்து நடக்கிறது அது அது கிடையாது இது. சரிங்களா? அத நல்லா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இது நெறைய பேருக்கு வந்து தெரியல. இன்னும் கொஞ்சம் அவங்க ஆழமா வந்து அந்த பயணத்தில் போனாதான் வந்து இதோட இதோட இது தெரியும் உங்களுக்கு. ஸோ இவங்க வந்து ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு ஒளியில இருந்து தான் வந்து இவங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க பிரிவுக்கு முன்னமே வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிவைன் யூனியன் வந்து நடந்திருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஒளியில இருந்து தான் வந்து வந்திருப்போம் நம்ம எல்லாரும். ஸோ இவங்களோட பார்ட்னரோட இவங்க ஆல்ரெடி வந்து டிவைன் யூனியன் வந்து எடுத்துட்டு தான் வந்து வந்திருப்பாங்க. ஆனா இந்த புவிக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மறந்துரும் எல்லாமே. அந்த மெமரி வால் வந்து உங்களுக்கு வந்து மறைக்கப்பட்டுரும். மறைக்கப்பட்ட உடனே அப்போ வந்து இந்த 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 இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பார்த்த உடனே வந்து அதாவது சோல் ரெகக்னைஸ் ஆயிரும். அதாவது இந்த ஜேர்னிக்கு வந்தவுடனே சோல் வந்து உணரும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து லாஜிக்கா வந்து பிணைப்பு பிணைப்பு அப்படிங்கிறது வராம, அதையும் மீறி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சேம் தான். இவங்க தான் என்னோட உயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது வந்து அவங்களுக்கு அந்த சோல் விழிப்புணர்வு அடையும் போதே தெரிய வரும்போதே வந்து அவங்களுக்கு தெரிய வந்துரும். அப்போ இது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா, இன்னர் அவேக்கனிங் ஸ்டேஜ் எப்போ வருதோ அந்த டைம்ல வந்து இது வந்து உங்களுக்கு வந்து தெரிய தெரிய வரும்போது என்ன அப்படின்னா, அப்போ ஈகோ பேசிஸ்ல இருக்கிற வெளியில உள்ள ஆசைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நார்மலா வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்து எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் நான் சொல்றேன்ல, பிசிக்கல் யூனியனை விட எனர்ஜெட்டிக் யூனியன் வந்து ரொம்ப 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 அதிகமா வந்து இருக்கும். அப்புறம் பொறாமை, கோபம் இதெல்லாமே வந்து காலி ஆயிரும். அப்போ என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்றுதான். அந்த ஒன்னஸ் அப்படின்னு எடுக்கிறதுக்கு தான் வந்து இவ்வளவு பெரிய ப்ராசஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டிங் வந்து தெரியாது. அது அந்த செல்ஃப் அவேக்னிங் ஆகும்போது, அது தெரியும்போது, இதெல்லாமே வந்து நம்ம வந்து புரிஞ்சுப்போம் நம்ம. இப்போ நெறைய பேருக்கு வந்து எப்படி தெரிய வரும் அப்படின்னா, கனவில் வந்து பார்ப்பாங்க. இல்ல மெடிடேட் ஸ்டேஜ்ல வந்து பார்ப்பாங்க.
அது ஏதாவது அவங்களுக்கு சிக்னல்ஸ் மூலமா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ ஹார்ட் சக்கரா, ரூட் சக்கரா எல்லாமே அதுல ஏதாவது ஒரு சிக்னல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும். இவ எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்ம திருமணத்துக்கான ஆக்டிவேஷன் சயின்ஸா வந்து அவங்களுக்கு புரியும். சரி, இந்த ஜேர்னில இருக்கிறவங்களுக்கு வந்து புரியும். இது எப்போ நடந்துச்சு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவேக்னிங் ஸ்டேஜ்ல வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டிவைன் ஃபெமினைனுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் தெரியும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இத திருப்பி வந்து அவங்க டிஎம்க்கு வந்து கடத்துவாங்க. ஆனா அவங்க டிஎம் வந்து ஈகோல இருக்கும்போது அவங்க இத ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பல பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, பெண்கள் என்னன்னா, நான் வந்து ஆல்ரெடி மேரிட் போல நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ள உள்ள வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க சோல் லெவல்ல. இது எர்த் மேரேஜ் மாரியா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் வந்து கிடையாது. இது வந்து எர்த் மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்போ எர்த்ல வந்து மேரேஜ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா, கர்மாஸ் வந்து கம்ப்ளீஷன்காண்டி தான் நடக்குது. உங்களுடைய ஈகோ டெத் ஆகணும். அதுக்கு தான் நடக்குது. மிஷன் அலைன்மெண்ட் ஆகுறதுக்கு தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து உங்களுடைய சோல் மேரேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்போ இத தான் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து திருமணம் செய்வதற்கான ஜேர்னி அல்ல. நான் ஆல்ரெடி திருமணம் செய்து கொண்டு அதை புரிந்து கொள்வதற்காண்டி நான் வந்து நினைவு கூறுறதுக்காண்டி நான் வந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப சடனா கேட்டாங்க, அதனால நான் வந்து போட்டேன். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு விதமான ஒரு சீக்ரெட்டா வந்து தெரியும். அவங்களுக்கு இதுல இருக்கும். ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது கிடைக்கும். ரொம்ப அபரிவிதமா இருக்கும். அது உணர்ந்தவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து அன்மேரீடுலாம் வந்து மோஸ்ட்லி வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. ஆனா அதையும் தாண்டி வந்து ஆல்ரெடி இந்த இந்த இதுக்குள்ள போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னர்ல வந்து யூனியன் ஆகிறதான் வந்து எல்லாருமே வந்து விரும்புவாங்க. வெளியில வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது வந்து சோல் லெவல் ஜேர்னிங்கிறத அவங்க உண்மையா இருக்கிற இந்த பயணத்தில் இருக்கிறவங்க வந்து புரிவாங்க. அவங்க மேரேஜ் பண்ணித்தான் வந்து வாழணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. இதான் வந்து உண்மை. ஏற்றுக்கொள்ளணும். அது தெரியும். அந்த பயணத்தில் உண்மையான இருக்கிறவங்களுக்கு, அந்த பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து புரியும் அது எல்லாமே. தேங்க் யூ.